உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ வேற வந்துட்டாளே, என்ன கேட்டு தொலை போறான்னு தெரியலையே. இவ முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? இந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறது? யாரோ சொன்னாங்க நான் பூஜைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குன்னு யாரோ சொன்னாங்க. தேவி அம்மா போன் பண்ணி கூப்பிட்டு கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, நான் சொன்னேன். கடைசி வரைக்கும் வரக்கூடாதுன்னா எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஐயோ, அந்த ஈஸ்வரமூர்த்தி சார் தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஃபைல கழுத்து போடணும்னு என்ன கம்பல் பண்ணி கூட்டு வந்தாரு. நானா ஒண்ணும் வரல. சரியா? ஈஸ்வரமூர்த்தி சார் கம்பல் பண்ணாருங்கிறதுக்காக மட்டும் நீங்க வீட்டுக்கு வரல. நான் உங்க மேல வச்சிருக்கிற லவ் உங்களை அப்படியே பூஜை கூப்பிட்டு வந்துருச்சு. மண்ணாம் கட்டி கொஞ்சம் வாய முடியா? இதுக்குதான் சொல்றது பொண்டாட்டி மேல கோவப்படக்கூடாதுன்னு. சரி, இருங்க இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. ஐயோ, என்ன இது? தண்ணி குடிச்சு கூட விக்கல் நிக்கவே இல்ல. கொஞ்சம் இருங்க, சக்கரை எடுத்துட்டு வரேன். இது வேற. இந்தாங்க. காட்டுங்க. என்ன பண்ற? ஐயோ, சக்கரைங்க. குடிங்க. நின்னுச்சா? ஐயோ, இப்படி கண்டினியூஸா விக்கல் வரக்கூடாதுங்க. இப்ப என்ன பண்றது, என்ன பண்றது? அறிவு இருக்கா உனக்கு? எவ்வளவு தைரியம் தான் என்ன நீ கெஸ் பண்ணுவ? பாத்தீங்களா பாத்தீங்களா, விக்கல் நின்னுச்சு. ஏய், இங்க பாரு, நீ பேச்சலாம் மாத்திட்டு இருக்காத. இப்போ எதுக்காக என்ன கெஸ் பண்ண நீ? உங்க விக்கல் நிக்கிறதுக்காக தாங்க. இங்க பாரு, நீ என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கற. என் பொறுமைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதுக்கப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஏங்க, உங்களை எதுக்கு நான் வெறுப்பேத்தணும்? தண்ணி குடிச்சோம், சர்க்கரை வாயில போட்டோம், உங்க விக்கல் நிக்காம இருந்துச்சா? அதனால ஷாக் கொடுக்கற மாதிரி ஏதாச்சும் சொன்னா அந்த அதிர்ச்சியில விக்கல் நின்னுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட். நியாயமா இங்க கொடுத்திருக்கணும். எது நியாயமா? இங்கதான் கொடுத்திருப்பியா? இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வழி விடு. எங்க எங்க இருங்க, ஒரு நிமிஷங்க. என்ன? ஒரு நிமிஷம், போகாதீங்க. நான் சொல்லிட்டேன் உன்கிட்ட, வழி விடு, வழி விடு. ஐயோ, ஏங்க, ஐயோ, போகாதீங்க. இனிமே அவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாசினி, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? மாமா. என்னாச்சு ஹாசுக்கு? ஏன் அவ சிரிக்கிறா? ஏய், என்ன ஹாசினி சிரிச்சிட்டு இருக்க? என்ன சூர்யா மாமா, துர்கா மேல கோவமா இருந்தீங்க, இப்ப பாசமாயிட்டீங்க போல இருக்கு. பாசமாயிட்டீங்களா? பாசமாயிட்டேனா? பாசமாயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னது? நான் அவன் மேல கோவமா தான் இருக்கேன். நம்பிட்டேன் மாமா. என்ன அவ? சிரிச்சிட்டு போறா. அச்சச்சோ, ஏண்டா மாப்ள, ஏண்டா இப்படி மாறிட்ட? அப்ப மண்டபத்துல துர்கா சொன்னது எல்லாம் உண்மையாடா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? சங்கரபாண்டி இப்படி பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சூர்யா. நீ முதல்ல போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. என்ன? போடா மாப்ள, போய் நன்றாக பார். போ. எல்லா பயலுகளும் பொம்பளைகளை கட்ட உடனே மாறிடுறானுவோ. என்ன இருக்கு? ஐயோ,
ஐயோ போக மாட்டேங்குது. ஏய் எதுக்கு சிரிக்கிற நீ? உன்னால என்னாச்சு தெரியுமா? எவ்வளவு அசிங்கமா போச்சுன்னு தெரியுமா? ஆ, அதான் நான் முதல்லயே சொன்னேன்ல, போகாதீங்க போகாதீங்கன்னு. ஏய் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னா கண்ணத்துல இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல, புரியுற மாதிரி சொல்லிருக்கணும். ஆஹா, புரியுற மாதிரி சொல்லணுமா? இப்ப புரியுற ஏய், மாதிரி உன்னை- சொல்றேன்னா துர்கா. ஐயோ. ஐயோ, இது வேற. என்னது சம்மந்தியா? இந்த வீட்டு சோஃபால நமக்கு சமமா உட்கார்றதுக்கு தகுதி இருக்கா இவங்களுக்கு? 5க்கும் 10க்கும் ஊர்கா போட்டுக்கிட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஊர்கா ஃபேமிலி பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபேமிலிக்கு சம்மந்தியா? ஐயோ என் மாப்பிள்ளை எப்படி ஊரா கம்பெனி ஆக்கி விட்டாளே. எதிர் வீட்டுக்கு குடி வந்த உடனே நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொண்ண நல்லா தயார் பண்ணி எப்படியோ என் புள்ள சூர்யா கையால திருட்டு தாலிய கட்ட வச்சு இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சவதானே நீ? என்ன ஒரு சாமர்த்தியம்! ஐயோ இப்படி ஒரு சாமர்த்தியத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல மாதாஜி. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இத பாரு, உன் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு வேற எப்படிமா பேசுவாங்க? மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னால உன் பொண்ணால என் புள்ளையோட மானமே போச்சு. அவன் தப்பானவன், உன் பொண்ண கெடுத்துட்டான்னு என் புள்ள மேல அபாண்டமா பழிய போட்டு குழந்தை மேல பொய் சத்தியம் பண்ணி தாலி கட்டிக்கிட்டால அவ. இதெல்லாம் எதுக்காக? பணத்துக்காக மட்டும் தானே? நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனா என் மாப்பிள்ளை அவமானத்துல கூறி குறுகி நின்னது எங்களுக்கு தானே தெரியும். இங்க பாருங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் காசுக்கெல்லாம் நாங்க ஆசைப்படுறவங்க கிடையாது. சும்மா நடிக்காதம்மா. ஆமா, பொண்ண பார்க்க வந்திருக்கியே, எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச? இல்ல உன் பொண்ணுக்கு எத்தனை சவர நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்ச? ஒரு குண்டு மணி தங்கமாவது போட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியா? அட போங்க மாதாஜி, நீங்க சும்மா இருங்க. அவ காதலை கழுத்திலே போட்டிருக்கிறதே கில்ட்டு தான். அவ நீ பெத்த பொண்ணா இருந்திருந்தா ஏதாவது செஞ்சிருப்ப. அவ உன் புருஷனோட மூத்த தாரத்து பொண்ணு தானே, அதான் ஓசியில அப்படியே தள்ளி விட்டுட்ட. நாங்க ஒண்ணும் நாங்க வரோம். வா. வாங்க மாதாஜி, ஊறுகாவுல நிறைய உப்பு போட்டு தின்னு இருக்குங்க போல. அதான் ரோசா வந்து கிளம்பிடுச்சுங்க. ரெக்கங்கட்ட ஃபேமிலி. நீங்க இப்ப பேசினது ரொம்ப தப்பு மாயா. வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் அவமானப்படுத்துவீங்களா? அவமானப்படட்டுமே. மண்டபத்துல என் புள்ள எவ்வளவு அவமானப்பட்டான். ஆமா, கண்ணீர் விட்டு கதறி அழுதான். நீ வா. சப்போர்ட் பண்ற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.